எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யலாங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் நல்லா உருகணும். நெய் உருகிடுச்சுங்க. இப்போ அதில் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. முந்திரி பருப்பு லேசாக செவக்க வரைக்கும் விட்டுக்கலாங்க. செவந்தோடனே இப்போ அதில் உலர்ந்த திராட்சை சேர்த்தி அது நல்லா உப்பி வர வரைக்கும் வச்சுக்கலாங்க. நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாங்க. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு பீட்ரூட் சொருவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா அந்த பச்சை வாடை போக வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நல்லா அந்த நெய்லேயே வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வடை போயிடுச்சு. இப்போ அதில் நான் ஒரு 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் பால் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். இந்த பாலெல்லாம் சுண்டி நல்லா வேக வரைக்கும் விட்டுறலாங்க. இடையில இப்படி பொங்கி வரும். அப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுறலாங்க. பால் நல்லா சுண்டணுங்க. அவ்வளோதாங்க, பால் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்த போகிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்திக்கங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கு இது நல்லா இலகி வரும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில்
ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா முந்திரி திராட்சை, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் ஹல்வா ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.